கார்த்திக் ரேவதி சீரியல் டிசம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குதுன்னா, கார்த்தி எப்படியோ மகேஷை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு பொண்ணு பாக்குறதுக்காக. மகேஷும் மகேஷோட அண்ணன் பொண்டாட்டியும் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே சரியான ஃப்ராட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாவம் அந்த அப்ராணி ரேவதிக்கு தெரியாது. இந்த மகேஷ் ஃப்ராடு நம்மளோட சொத்துக்காக தான் இவன் இப்படி ஏமாத்துறான் அப்படிங்கிறது நம்ம ரேவதிக்கு சுத்தமா தெரியல. மகேஷ் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகேஷ் வீட்டுக்கு வந்ததோட எல்லாருமே மகேஷை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் எப்படி இருக்காருன்னா, ஃபுல்லா கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுட்டு ரொம்ப டிப்டாப்பா ரொம்ப பவ்யமா சொல்ற பேச்சை கேட்குற புள்ள மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்காரு. அவங்க அண்ணி எப்படி இருக்காங்கன்னா அதை விட ரொம்ப மோசம், ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா 2 பேருமே சரியான ஃப்ராட் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துக்கு சந்திராவும் வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க 2 பேரும் மாப்பிள்ளை சூப்பரா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மகேஷ் ரேவதியை பார்க்க, ரேவதி மகேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாப்பிள்ளைய பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, மாப்பிள்ளை நம்மளை விட அடக்க உடக்கமா இருப்பாரு போலயே, ரொம்ப வவ்வியமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப நம்ம கார்த்தி கேட்கிறாரு, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா எப்படி அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, இவர் யாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தரகர்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, அவர் தான் இந்த மாப்பிள்ளைய அனுப்பியிருக்காரு அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி நேரா மாப்பிள்ளைய பார்த்து, சரி மாப்பிள்ள உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பொண்ணோட அம்மா சொல்லட்டும் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இது கார்த்தியோட பிளான் தான். கார்த்திக்கு தெரியாது மகேஷ் ஃப்ராட் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டி சரி ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட மாப்பிள்ளை டக்குன்னு எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றாரு. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ஃபர்ஸ்டே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மாப்பிள்ளைய பார்த்துட்டு, வணக்கம், நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, பக்கத்து ஊரு தான், நான் விவசாய தொழில் பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி சரி இவங்க யாரு அப்படின்னு கேட்க, அப்ப அந்த மகேஷோட அண்ணன் முண்டாட்டி சொல்றாங்க, நான் இவரோட அண்ணன் ஒய்ஃபு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க தான் இவரை படிக்க வச்சு வளர்த்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி சரி, அந்த ராமசாமின்னா யாரு, செங்கல் சூளையில வேலை பார்த்தானே அந்த ராமசாமியா, அவன் தான் இப்ப ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் வந்தல செத்தான் அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த அண்ணன் முண்டாட்டி பயப்படுறாங்க, ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சோ, நாம அவருன்னு சொல்லக்கூடாது, சந்தேகம் வந்துடும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க, அவர் இல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஓ அப்படியா, சரி சரி, இங்க பாருங்க, எங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியாச்சுல்ல அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, உங்க கண்டிஷன் எல்லாமே தெரியும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், கல்யாணம் ஆன பிறகு இந்த வீட்டுல தான் இருக்கிற மாதிரி வரணும், தனி கொடுத்தனம்லாம் வாய்ப்பே கிடையாது. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் தான் இருப்பா, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாளை பின்ன நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு அதிகாரத்தை எல்லாம் கையில் எடுக்க முடியாது, நான் சொல்றத தான் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மகேஷோட அண்ணன் முண்டாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம், அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை தான். இதை விட நாங்க என்ன எதிர்பார்க்க போறோம், ஏன் அண்ணனோட தம்பிக்கு, என் புருஷனோட தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலே எனக்கு போதும். இத்தனை வருஷமா அவரை நாங்க நல்லபடியா பாத்துக்கிட்டோம், இனிமே நீங்க அவரை நல்லபடியா பாத்துக்கிடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, ரேவதி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அப்ப ரேவதிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இங்க பாருங்க, இன்னையிலேருந்து 2 நாளையில இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன், செலவு பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு டிரைவர், இந்த நிச்சயதார்த்தம் கோலாகலமா நடக்கணும், எல்லாருமே இந்த நிச்சயதார்த்தத்தை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம் மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மாப்பிள்ளைய பார்த்து, இங்கே பாருங்க, நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
நாளை பின்ன இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தன போறேன் அப்படிங்கிற பேச்சே ஒத்து வராது அப்படின்னு. அதுக்கு மகேஷும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அவருக்கு வணக்கம் வச்சு வீட்டுக்கு அனுப்பி வைக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த இடத்த விட்டு போனதோட ரேவதி நேரா மகேஷை போய் பார்க்க, மகேஷ் சொல்றாங்க இப்ப சந்தோஷமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் எங்க வீட்டு டிரைவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் இந்த மாதிரி ஏற்பாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப கார்த்தி நேரா அந்த மகேஷோட அண்ணன் ஒய்ஃபை பாக்குறாங்க. அவங்க நேரா கார்த்தியை பார்த்துட்டு சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க எதுக்காக மேடத்துக்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு. அவங்க கேக்குறாங்க, நான் என்ன தம்பி பொய் சொன்னேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, உங்க ஹஸ்பண்ட் மேடத்தோட செங்கல் சூளையில தான் வேலை பார்த்துருக்காங்க, நீங்க ஏன் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல ஒருவேளை நான் அப்படி சொல்லிட்டான் அவங்க பொண்ணு கொடுக்கலைன்னா என்ன பண்றது, அதுக்குதான் எல்லாமே ஏன் கொழுந்தனுக்காக தான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த மகேஷும் அந்த பொண்ணும் நேரா போயிட்டு இருக்க ரேவதி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேரும் நல்லவங்க அப்படின்னு நினைச்சு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்தியை போய் பார்க்க, அப்ப ரேவதி சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, நீ இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமாகி இருக்குமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க இன்னும் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் கல்யாணம் இன்னும் முடியல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை சிறப்பா பண்ணி முடிப்ப அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் ஓ அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த நன்றி கடனை மறக்கவே மாட்டேன். மகேஷை நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ வந்துட்டு அவருக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே ஓகே இன்னும் 2 நாளையில நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், நிறைய வேலை இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு ஏத்த ஆளு நமக்கு கிடைச்சிட்டாங்க, இனிமே எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜாவுக்கு அந்த வரன் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டோட அனுப்பணும் அப்படின்னு தான் ஆசையை தவிர்த்து வீட்லயே வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் ராஜாவுக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம பாட்டிய காமிக்கிறாங்க பரமேஸ்வரிய. பரமேஸ்வரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. ஒரு சின்ன புள்ள கூப்பிடுற மாதிரி பரமேஸ்வரிக்கு சத்தம் கேக்குது. என்னடா இது இந்த நேரத்துல ஏதோ சின்ன புள்ள கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பரமேஸ்வரி வெளியில வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா முருகன் நின்றுகிட்டு இருக்காரு. அதை பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு எல்லையில்லா ஆனந்தம். அப்ப பரமேஸ்வரி நேரா முருகனை பார்த்து, முருகா நீ என்ன பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த முருகன் சொல்றாரு, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், கோயில்ல என்னை எப்படி திட்டுன, ஏன் அப்படி திட்டுன அப்படின்னு கேட்க, பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன பண்றது முருகா, ஏன் பேரன் கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ரத்த சொந்தத்துலதான் வரன் கிடைக்கும் அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டேன், ரேவதியவே நம்ம பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்ட அந்த நேரத்துலதான் ரேவதிக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு கார்த்தி ஃபோன் பண்ணி சொன்னதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அப்படி ஒரு செய்தி கேட்டதோட தான் எனக்கு ரொம்ப கோபம் ஆயிட்டு, அதனாலதான் அப்படி திட்டேன் அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, சரி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு முருகா, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இனிமே கண்டிப்பா அந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே, நம்ம என்ன பண்ணாலும் அந்த கல்யாணம் நிக்காதே முருகா அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, நீங்க பாரு பரமேஸ்வரி, கண்டிப்பா அந்த கல்யாணம் நிக்கும், உன் பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம், அதுக்கு முன்னாடியே கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான்னு அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சா அதுக்கப்புறம் என்னை பத்தி உங்களுக்கு ஞாபகமே இருக்காதுல்ல, அதனாலதான் நான் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, முருகா இந்த விளையாட்டெல்லாம்
கண்டிப்பா எங்களால தாங்கிக்க முடியாது முருகா. சொல்றது கேளு. ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இந்த விளையாட்டெல்லாம் நாங்க தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு வயசாயிட்டல முருகா அப்படின்னு. முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். கார்த்தி ரேவதி கழுத்துல தாலி கட்டுவான். இது எல்லாமே என்னுடைய செத்து விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் டக்குன்னு மறைஞ்சு போறாரு. இத பார்த்ததோட பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பரமேஸ்வரி டக்குன்னு தூக்கத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆமாங்க, இவ்வளவு நேரமும் பரமேஸ்வரி கனவு தான் கண்டிருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, முருகன் என் கனவுல கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப கண்டிப்பா கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்குமோ? அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விளையாட்டு அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்குள்ள பகை எல்லாமே சரியாகிரும்ல அப்படின்னு நம்ம மாட்டி பரமேஸ்வரி நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ஒருவேளை ரேவதிக்கும் அந்த மகேஷுக்கும் கல்யாணம் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பாட்டிக்கு ஒரு குழப்பமும் இருக்கு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்தியையும் சாமுண்டீஸ்வரியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்ப கார்த்திய நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு, என்ன மேடம் ரொம்ப கோவத்துல இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ நேரா காரை கொண்டு போய் அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கிட்ட நிப்பாட்டு அப்படின்னு. உடனே கார்த்திக் கேக்குறாரு, ஏமா என்னாச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கொண்டு போய் நிப்பாட்டு டிரைவர் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கு எதுக்க நிப்பாட்டுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி காரை விட்டு கோவமா இறங்கி போறாங்க. நேரா சிவனாண்டி வெளியில வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப சிவனாண்டியோட ஆளும் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நிக்க, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்துட்டு, என்ன சிவனாண்டி எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, சிவனாண்டி கேக்குறாரு, எதுக்கு நீ என் ஊடு தேடி வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு இன்னும் 2 நாளையில பிரம்மாண்டமான நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கேன். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உன்னையும் கூப்பிடுறேன். உன்னை எதுக்காக கூப்பிடுறேன்னா, நீ அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னியல்ல, அதுக்காக அதுக்காக தான் நான் கூப்பிடுறேன். என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீ இது வரைக்கும் யாருக்குமே நல்லது பண்ணது கிடையாது, நல்ல காரியம்னு சொல்ற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, நல்லா கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையா போடுவாங்க, வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சிவனாண்டிய பார்த்துட்டு, ஆமாங்க, நான் தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த மாதிரி சாப்பாடை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து அந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை சொல்லிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஏ சாமுண்டீஸ்வரி, அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிப்பாட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இப்படியே நீ பெணாத்திக்கிட்டே இரு, கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தத்தை நீ நிப்பாட்டவே மாட்ட. உங்க அம்மா இருக்கா பாரு சிவகாமி, அவளையும் கூட்டிட்டு வந்துரு. 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே வயிறார சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய ரொம்ப அவமானப்படுத்திட்டு, நான் வரேன், இன்னும் 2 நாளையில நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு வயிறார தின்னுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட செம்ம காண்டாக்குறாங்க அந்த சிவனாண்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா சாமுண்டீஸ்வரி இப்படி என்னை அவமானப்படுத்திட்டு போவா? இதுக்காகவாவது அவ பொண்ணு ரேவதியோட கல்யாணத்தை கண்டிப்பா நிப்பாட்டணும், அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, என்னன்னா இது, தேடி வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போறா, இருந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப திமிரு அதிகம்தான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அந்த திமிரு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நானு பாத்துறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ரேவதியையும் பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு புடவை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு
கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால 24 ஹவர்ஸும் இந்த ஜவுளி கடையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டக்குன்னு புடவை எடுத்துக்கிட்டு வந்துருங்க. 2 நாள் தான் எனக்கு டைம் இருக்கு. நான் ரொம்பலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மயில் வாங்கின நேரா கார்த்தி கிட்ட வந்துட்டு, இங்க பாருப்பா கார்த்தி, எனக்கு டைம் கிடைக்கிறதே இந்த சட்டை எடுக்கிற இடத்துல மட்டும்தான். தயவு செஞ்சு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போதும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே 10 நிமிஷம் போயிட்டு, தெரியுதா இல்லையா, உங்களுக்கு இனிமே 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம், ஏ என்னையா நீ வேற அப்படின்ட்டு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்க ஒவ்வொரு புடவையா நம்ம ரேவதிக்கு எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த புடவையுமே ரேவதிக்கு சரியா வரல. அப்ப ரேவதிக்கு ரோகிணி எல்லாம் புடவை எடுத்து கொடுத்து, இதை வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரெல்லா வச்சு பாக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, இது எதுவுமே ரேவதிக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, நான் புடவை எடுக்கிறதுல ரொம்ப சூப்பர், தோ அந்த புடவை எடுங்க அப்படின்ட்டு எடுத்து ரேவதி கிட்ட கொடுக்க, ரேவதி வச்சு பாக்குறாங்க. ரேவதிக்கு நல்லாவே இல்லை. ஆனா மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தியா ரேவதிக்கு இந்த புடவை எப்படி வம்சமா இருக்கு அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மட்டமான டேஸ்ட நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை தூக்கி போடுறாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் இன்சல்ட் ஆகுறாரு. அப்ப கார்த்தி மறுபடியும் ஒவ்வொரு புடவையா வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, எங்களை எல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள எடுன்னு சொல்லிட்டு என்ன ரேவதிக்கு மட்டும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, கல்யாண பொண்ணுக்கு நேரம் செலவானாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த புடவை கடைக்காரர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி யாரையும் நாங்க பார்த்ததே இல்லை, பொண்ணுங்க கூட ஈஸியா செலக்ட் பண்ணிடுவாங்க, நீங்க என்ன எதையுமே வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, கல்யாணமாக போற பொண்ணுக்கு நல்ல புடவையா பார்த்து கொடுக்கணும்ல, எல்லாருமே ரேவதியா தானே பார்ப்பாங்க அன்னைக்கு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி அப்ப நீயே ஒரு நல்ல புடவையாயிடு அப்படின்னு. கார்த்தி நேரா அங்க உள்ள ரெட் கலர் சாரி எடுக்க சொல்றாரு. எடுத்து இத பாரு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ரேவதிக்கு வச்சு பார்க்க, ரேவதிக்கு அந்த புடவை ரொம்ப சூப்பரா இருந்ததோட ரேவதியை அந்த புடவைய கட்டிட்டு வர சொல்றாங்க. உடனே ரேவதியோ, சரி நான் இதை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெட் கலர் சாரிய கட்டிக்கிட்டு வெளியில வராங்க. ரேவதி அந்த ரெட் கலர் சாரி கட்டிட்டு வரும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. கார்த்தியோட இந்த புடவை செலக்ட் பண்ற டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னைக்கான எபிசோடில் ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.